இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருபுபலி அறிவம் பகுதியில் திருத்தூத பவுல் திமோத்திவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இது ஒரு சாதாரண கடிதம் அல்ல, மாறாக இது பவுலின் இறுதி படிப்பினையாகும். அவர் தன் மரணத்தை எதிர்கொண்டு இருந்த போது தன் ஆன்மீக மகனான திமோத்திவுக்கு அவர் எழுதிய ஊக்கமூட்டும் திருமுகம் ஆகும். இப்பொழுது அதிகாரம் வாரியாக திருமுகத்தின் படிப்பினைகளை பார்ப்போம். முதல் அதிகாரத்தில் பவுல் திமோத்தியுவிடம் கூறுகின்றார், தேவன் நமக்கு கோழையான உள்ளத்தை அல்ல, மாறாக வல்லமையான இதயத்தையே அவர் கொடுத்திருக்கின்றார். பலமும் அன்பும் தெளிந்த புக்தி உள்ள ஆவியை அவர் தந்திருக்கின்றார். நமக்கு இறைவன் நமக்கு பயத்தை அல்ல, மாறாக தைரியத்தையும், குழப்பத்தை அல்ல, மாறாக தெளிவையும், வெறுப்பை அல்ல, மாறாக அன்பையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். திமோத்திவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய வார்த்தைகளை மீண்டும் தூண்டி எழுப்பும்படி பவுல் இப்பகுதியிலே அவருக்கு நினைவூட்டுகின்றார். 2ஆம் அதிகாரத்தில் உண்மையான ஊழியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குகின்றார். முதலில் ஒரு ஊழியன் தேவ கிருபையால் பலப்பட்டவனாக இருக்க வேண்டும். அடுத்தது அவன் பெற்ற அந்த சக்தியை, ஊழியத்தை உண்மை உள்ள சீடனிடம் ஒப்படைக்க வேண்டும். பின்னர் 3 உண்மைகளை எடுத்து உரைக்கின்றார். ஒன்று, அவன் ஒரு போர் வீரனை போல தியாகம் செய்யக்கூடியவனாகவும், 2வது ஒரு விளையாட்டு வீரனை போல ஒழுக்கமுடையவனாகவும், 3வது ஒரு விவசாயி போல பொறுமை உடையவனாக உழைக்க வேண்டும். மேலும் தேவனுக்கு பயன்படும் பரிசுத்த பாத்திரமாக அவன் இருக்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் நிலைமையை பற்றி விளக்குகின்றார். மனிதர்கள் சுய பிரியர்களாக இருக்கின்றார்கள், பேராசைக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், பக்தியில வெளிவேடத்தன்மை இருக்கின்றது. இன்று இந்த வார்த்தைகள் நம் காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இதே வேளையில் ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு தருகின்றது. தேவ வாக்கியம் தூய ஆவியால் கொடுக்கப்பட்டது. இறை வார்த்தை நமக்கு போதிக்கின்றது, நம்மை திருத்துகின்றது, அது நீதியிலும் அன்பிலும் நம்மை வழி நடத்துகின்றது. 4ஆம் அதிகாரத்தில் பவுல் தனது சாட்சியத்தை கூறுகின்றார். பவுல் தன் வாழ்க்கையை நோக்கி சொல்லுகின்றார், நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்தேன் என்று. எவ்வளவு மகத்துவமான சாட்சியம் பாருங்கள். அவர் தன் மரணத்தை பார்க்கவில்லை, மாறாக இறைவன் தரும் வெற்றியை பார்த்தார். அவர் தன் துன்பத்தை பார்க்கவில்லை, மாறாக இறைவன் தரும் பரிசை பார்த்தார். ஆகவே அன்பர்களே, காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். சூழ்நிலை நன்றாக இருந்தாலும், அது கடினமாக இருந்தாலும் நமது விசுவாசத்தை அறிவிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இப்பொழுது திமோத்திவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தின் முக்கிய இறையியல் கருப்பொருளை பார்ப்போம். 1, துன்பத்தை ஏற்று உறுதியாக நிற்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவது விசுவாச வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். சோதனைகளில் தளராமல் நிலைத்திருக்க வேண்டும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்பதாகும். 2வது, நமது விசுவாசத்தை காத்தல். போலி போதனைகளுக்கு எதிராக நிற்க வேண்டும். தூய நற்செய்தியை மாற்றமின்றி பாதுகாக்க வேண்டும். உண்மையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைத்து அவற்றை ஒப்படைக்க வேண்டும் என்பதாகும். 3வது, இறைவார்த்தை உடைய அதிகாரம். இறைவார்த்தை தூய ஆவியால் நமக்கு அருளப்பட்டது. இது நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகும். நம் வாழ்க்கையின் இறுதி அதிகாரம் இறைவனின் வார்த்தையாகும். 4, ஊழிய வாரிசு. பவுல் திமோத்தியுவை உருவாக்கியது போல நாமும் மற்றவர்களை உருவாக்க வேண்டும். சீடத்துவம் என்பது கற்றுக் கொடுத்து வளர்ப்பதாகும். அடுத்த தலைமுறையை தயார் செய்ய வேண்டும் என்பதாகும். 5வது, நம்பிக்கை. பவுல் மரணத்தை எதிர்கொண்ட போது அவர் பயப்படவில்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்ற வெற்றி சாட்சியை தந்தார். விசுவாசிகளுக்கு நீதியின் கிரீடம் காத்திருக்கின்றது என்பதை உறுதி செய்தார். அதுபோல நாமும் சான்று பகர வேண்டும். சுருக்கமாக திமோத்தியுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் சொல்வது, துன்பத்தில் தளராதே, விசுவாசத்தை காத்துக்கொள்,
இறை வார்த்தையில் நிலைத்து நில், மற்றவர்களை உருவாக்கி இறுதி வரை நாம் சான்று பகர வேண்டும், திருத்தூதர் பவுலை போல. அப்பொழுது இறைவன் நமக்கு வெற்றி வாகையை பரிசாக தருவார். மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதங்களோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.